ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்கு இதமாக சில்லுன்னு ஒரு ஐஸ் டீ தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். எப்போவுமே வெயிலுக்கு ஏதோ ஒரு ஜூஸ் நம்ம குடிச்சிட்ருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஐஸ் டீ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ஐஸ் டீயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்குங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தா ஒரு ஏலக்காய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகணும். இந்த புதினா இலையும் ஏலக்காயோட ஃப்ளேவரும் அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சூடாகும் போது 3/4 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் வச்சுருக்கிற டீ தூள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னா கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த டீ தூள் நல்லா கொதித்து தண்ணியோட கலர் நல்லா டார்க் ஆகணும். அதே மாதிரி ரொம்ப கசக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது. இதில் நம்ம பால் சேர்த்த மாட்டோம். அப்போது இதோட டேஸ்ட் மைல்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் நல்லா டீ கொதித்த உடனே இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அதிக இனிப்பாகவே இருக்கும். நீங்கள் இதை விட குறைவாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டீயை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற வச்சுட்டு 2-3 ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஆற விடுங்க. எந்த ஒரு பொருளையுமே நம்ம சூடோட கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். டீயை நான் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்குங்க. ஒரு 2 லெமன் பீஸையும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட சின்னதாக ஒரு புதினா இலையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற டீயை இதோடு சேர்த்துருங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஒரு கோல்டு டீ ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு டீ சீக்கிரமாகவே ஆறாது. அப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளார இந்த டீ பாத்திரத்தை இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக ஆறிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.